ஆனா என்னோட குழந்தை நைட்டு தூங்கும் போது அது பால் குடிக்க தேடுறது அவங்க அம்மாவை தான் சார், என்ன கிடையாது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பால் குடிக்க முடியாது, அம்மா கிட்ட தான் குடிக்க முடியும், அப்பா கிட்ட குடிக்க முடியும். இது ஒரு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க சில்லியா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. நாய் ஒன்னு பாத்துக்கணும். இப்போ என் பேர் மதன் ராஜ் சார், அந்த நாய் பேர் ராஜி. அப்பதான் எங்க மாமா தட்டுல சாப்பாடு எடுத்து வருவாங்க. எப்ப அந்த நாயை பாத்தியாப்பா ராஜி அப்படின்னு. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா. தாங்கவே முடியல சார். வீட்டோட மாப்பிள்ள இருக்கு, யாருக்கும் வரக்கூடாது. பண்றது பெரிய விஷயமே கிடையாது சார். ஆனா மானத்தை விட்டுன்னு வச்சுங்களேன், அது திரும்ப வராது. இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வீட்டோடு மாப்பிள்ளை, ஆக்சுவலா வீட்டோடு மாப்பிள்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால சொன்ன உடனே சிரிக்கக்கூடிய ஒரு டேர்ம். கொத்தடிமை, இது கொத்தடிமை. வீட்டோட மாப்பிள்ளை அது ஒரு சிரிக்கக்கூடிய டேர்ம் அப்படிங்கறத தாண்டி அப்படி ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய மனைவிமார்கள்லாம் வீட்டோடு எனக்கு கனவு இருந்தா ஓகே, கடைசி வரைக்கும் சோத்துக்கும் துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்திக்கு நிக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். நிறைய கேட்டகரிஸ்க்கு ஆட் பண்ண சொன்னா அந்த கேட்டகரி ஆட் பண்ணிடுறாங்க. அவங்களோட அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க ரெண்டாவது விஷயம். பட் ட்ரெண்ட் அப்படி வந்து மாறிட்டு இருக்கு, வீட்டோடு கணவர் வேணும் அப்படின்னு. குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா லொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். சோ இப்படி இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி உருவாச்சு, இது ஆன் டேட்ல எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? அப்ப குழந்தையாவது இவங்க பக்கறாங்களா இல்ல அதுவும் அவரா? நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்கள் வீட்டோடு கணவர்களாக இருக்கலாம், ஆதரிப்பவர்கள் வெர்சஸ் எதிர்ப்பவர்கள். இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு ஆரம்பிங்களேன். ஏன் சடங்கு ஏதாவது பண்ணணுமா என்ன? சட்டு புட்டு ஆரம்பிங்கயா. நீங்க கணவர் வந்து வீட்டோட இருக்கலாம், நான் அப்படியே சப்போர்ட் பண்றேன், இல்ல எனக்கு அப்படிப்பட்ட கணவர் தான் வேணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? முட்டாளுங்க தான்டா யோசிக்காம சொன்னதை மட்டும் செய்வாங்க. நான் எதுக்காக அது சப்போர்ட் பண்றேன்னா, இப்போ என்னோட ஏஜ் 24, 24 வயசுல வந்துட்டு நான் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி. இன்னும் 2 வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டாங்கனாக்கா வீடு கட்டி முடியறதுக்கே இன்னும் ஒரு 1.5 year ஆகும். சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அது ஒண்ணே இல்லையா? ஒரு 6 months இருந்துட்டு நான் அவங்க வீட்டுல போயிருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிற வீட்டுல நானும் என் கணவரும் ஒன்னா இருந்து ஃபர்ஸ்ட் நைட் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்க கணவர் வந்து வேலைக்கு போக வேண்டாமா? இல்ல, அவர் போக கூடாது. வேலைக்கு போணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுக்கு வரவே கூடாது. 100% ஷூரா என்னோட ஹஸ்பண்டோட earnings தேவை இல்ல, நானே இல்ல என்னால வந்துட்டு அவரை பாத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன பத்தி ஐயா எங்க வேலைக்கு போன இங்கே கடை உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். I earn well and I earn sufficient. I started saving right now. ஓகே, சோ அவர் நல்லா பாத்துக்கிறது இப்பவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, கண்டிப்பா. நான் உங்களுக்கு மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன், அத நீங்க தண்ணிக்கு வாங்கி சந்தோஷமா இருங்க. அவர் என்ன வெறும் நிறைய லவ் கொடுத்து என் அன்பா பாத்துக்கிட்டா போதும். நீ ஒண்ணு கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். இப்போ உங்களோட ஹஸ்பண்ட நீங்க திருமணம் ஆன பின்னால எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்படிலாம் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தா என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. I have to take care him like a prince அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளவரசர் மாதிரியா? ஆமா, ஒரு ராஜா மாதிரி அவரை பாத்துக்கணும்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு, எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. இத வச்சு உங்களை நான் காலம் பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை ராஜா மாதிரி பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனா, சோ எல்லாத்தையும் தாண்டி எனக்காக வராரு இல்லையா? உங்க கால்ல இருக்க செருப்பா தேஞ்சு கடைசி வரைக்கும் உங்க கூடயே இருப்பேன், இது சத்தியம். இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். He is my priority, he is my responsibility இல்லைங்களா? சோ அவரை வந்துட்டு நான் சந்தோஷமா பாத்துக்கிறது from the day one it will be my responsibility. இங்க இருந்தா தொண பேசுவா போல இருக்கே. வெளியே எங்கயாவது போய் ஸ்பீக்கர் செட் சவுண்ட் கேட்டு வரேன். ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன், நீங்க ஜாப் முடிஞ்சு வரும்போது அவர் உங்களை எப்படி எல்லாம் கேர் பண்ணணும், எப்படி எல்லாம் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுக்கணும். How was your day அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா கேட்கணும் அவரு. இது பாருங்க, சமத்த ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்துருக்கணும். சரி மாலா. காலம் தீ ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி என்ன தூங்க வச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும்னு நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். தம்பி இந்த கிளம்புங்கப்பா. வீட்டோட கணவரா இருக்குதுல என்ன பிரச்சனை? வீட்டோட கணவரா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடும், இது நல்லது இல்ல, என்ன காரணம்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா, உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். வீட்டோட கடமை இருக்கும்போது ஒரு ரூம்ல இருப்போம். அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது ஹாலில் பார்த்தீங்கன்னா மாமியார், மாமனார், மச்சினிச்சி எல்லாமே இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே எல்லாரும் ஃபோக்கஸ் ஏமால திரும்பும். இவனுக்கு என்ன வேலை விடலாம்? மாமியார் மேல துணி காய வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த காய்கறி எல்லாம் நறுக்கி வை, அப்புறம் என்ன வேலை செய்யணும்னு நான் சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள 200 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும். மாமனாருக்கு கடைக்கு போனோம், நாய் ஒன்று பாத்துக்கணும். இப்போ என் பேர் மதன் ராஜ் சார், அந்த நாய் பேர் ராஜி.
அது வேண்டி வச்சாங்களா வேண்டி தெரியாது எனக்கு. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இப்ப நீங்க வீட்டோட கணவரா இருக்கீங்களா? ஆமா சார் இருந்தேன், இப்ப வெளியே வந்துட்டேன் சார். முடியல சார். அந்த வீட்ல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஐயோ பாவம். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஈவி மெக்கானிக் சார் நானு. ஓகே, நீங்க வீட்டோட கணவரா மாறினீங்க, இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. ஐயோ மனசை மாத்தி கூட்டு போயிட்டாங்க சார். யாரு? என் ஒய்ஃப் சார். அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்ள. கல்யாணம் ஆகி ஒரு ஒரு வருஷம் சந்தோஷமா தான் சார் இருந்தது. ஓகே, ஒரு வருஷம் மெக்கானிக்கா இருந்தீங்க. ஆமா சார். அப்புறம் உங்க ஒய்ஃப் என்ன வீட்டோட மாப்பிள்ளையா வான்னு சொன்னாங்களா? ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்ள என்ன. ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல தோணுது வந்து ஒரு குழந்தையால அரவணைப்பா என்னால பாத்துக்க முடியல. அதனால தான் சார் நான் வீட்டோட மாப்பிள்ளையா போனேன். எங்க மாமியார் பாத்துப்பாங்க. ஏக்கம் நடிக்க வர போனே போட்டுட்டா பொண்டாட்டி யாரு மாமியார் யாருன்னு தெரியாத உனக்கு? டேய் என்னடா இது? ஏன் வேலையை விட்டீங்க? சார் உட்கார வச்சாங்க சார் வீட்டுல. நீங்க எல்லாம் வேலைக்கு போவேனா, நான் பாத்துக்கிறேன். யாரு சொன்னா? எங்க மாமனார் மாமியார் சொல்றாங்க. மாமனார் சூரி நாய். என்னங்க இது மாமனார் எப்படி பேசுறீங்க? இன்னும் இவனை கேவலமா திட்டணும் தம்பி. ஓகே, இப்போ நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா மாறிட்டீங்க. மாறிட்டேன். இப்போ என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையாப்பா. இப்போ சாப்பிட போகும்போது நான் என்னோட ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போறேன்னு வச்சுங்களேன். அப்போதான் எங்க மாமியார் தட்டுல சாப்பாடு எடுத்து வருவாங்க. நாய் சாப்பிட்ட மச்ச சோத்த நமக்கு வைக்கிறா. ஐயோ கல்யாண வேட்டி கூட கசங்கல சார். ஆனா பல வாட்டி கண்ணை கசங்க வச்சுட்டா சார். எப்பா அந்த நாயை பாத்தியாப்பா ராஜி அப்படின்னுவாங்க. என் பேரும் மதன் ராஜி தான். எந்த நாயை சொல்றான்னு எனக்கே தெரியாது. எவ்வளவு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். உண்மையிலே ஜோக்கா சொல்றீங்களா? ஆர் யூ சீரியஸ்? இதெல்லாம் யோசிச்சு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இதெல்லாம் பிராக்டிகலா நம்மளுக்கு நடந்தது சார். இது வரை சூசைட் பண்ணிருக்கணும்னா இது வரைக்கும் நான் 50 தடவை தற்கொலை பண்ணிருக்கணும். ஏன் மாமா? எனக்கு யாரும் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டோட மாப்பிள்ள இல்ல. நான் யாரு போய் கேட்பேன் சாப்பாடு கேட்குது? எங்க ஒய்ஃப் நினைச்சுங்க பக்கத்துல தான் கிச்சன் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னுவாங்க. என்னமா கீழே உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டா இருக்க நீ. ஒரு முக்கியமான விஷயம், என்னோட குழந்தைக்கு நான் சம்பாரிச்சு நான் சம்பாரிச்சு அதெல்லாம் ஒரு அதிகாரமா வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டைம் என்னாச்சுன்னா காசு கேட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட. எதுக்கு உனக்கு காசு அப்படின்னா, சனிய இப்ப செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு. இல்லம்மா அப்ப எங்க குழந்தை வந்து என்னம்மா அம்மா திட்டினாங்களா அப்படின்னு. ஒன்னும் இல்லம்மா உண்டில இருந்து காசு தந்துருந்தா சார். இப்ப அழுது அவ இல்ல நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. தாங்கவே முடியல சார். வீட்டோட மாப்பிள்ளை யாருக்கும் வரக்கூடாது. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க. எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். பணம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது சார். அது எப்படி நான் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மானத்தை விட்டோன்னு வச்சுங்களேன் அது திரும்ப வரவே வராது. சிந்திச்சு பாருங்க. மானமும் அறிவும் தான் மனுஷனுக்கு அழகு. போங்க. நைட்ல சோத்தணும் அதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சார் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு. ஈஸியா சொல்லிடுறாங்க அவங்க. புரியாது சில பேருக்கு சார். இதெல்லாம் எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. இல்லன்னா இந்த உலகத்துல நீ மனுஷால் கூட்டத்துல வாழ முடியாது. அந்த வலி அனுபவிச்சு மட்டும்தான் புரியும். நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதுடா. இப்ப இந்த 4 பேர் பேசினாங்கல்ல, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம கல்யாணம் பண்ண போற பொண்ணு இப்படிதான் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இந்த 4 பேர் சொன்னதுல அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியா இருந்துச்சா? அவன் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க மாட்டான். எவளாவது குழந்தை குட்டியோட வந்தா குத்தை எடுத்து குடும்பம் நடத்துவான். அதெல்லாம் 100% அப்படிதான் சார். 100% சார். உங்க எதிர்பார்ப்பு என்ன? ஜாலியா இருக்கணும் சார், அவ்வளவுதான். ஜாலியா இருக்கணும். வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ங்கற ஐடியாவே உனக்கு கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. ஆனா வீட்டோட கணவர்னா ஜாலியா இருக்கிற கணவர் இல்லப்பா, வீட்ல இருக்க வேலையை பாக்குற கணவர். புரியுதா சார்? கஷ்டமே. மொத்தத்துல நீங்க பிறந்ததே வேஸ்ட்னு அகத்தியர் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்காரு சுபம். உங்களோட நோக்கம் என்னன்னா ஜாலியா இருக்கணும் தானே. அப்ப வீட்டோட கணவர் இருந்தா எப்படி ஜாலியா இருக்க முடியும்? அவங்க வேலைக்கு போயிடுவாங்களா சார்? சரி, என்னமோ உன் அவசரத்தை பார்த்தா நீ ஏதோ பாலியல் புகார்ல சிக்கிருவியோன்னு பயமா இருக்கு. இப்ப கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன மாதிரி ஒய்ஃப் வேலைக்கு போறவங்க நான் ஜாலியா இருப்பேங்கிறேன். அதே நான் சொல்றது என்னன்னா, எனக்கு யாரும் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. வீட்டோட கணவர்னா வீட்ல ஜாலியா சும்மா படுத்துக்கிட்டு மொபைல்ஸ் ரீல்ஸ் பாக்குறது இல்ல. வீட்ல இருந்து பாத்திரம் துலக்கணும், துணி துவைக்கணும், எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சமைக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், பாத்திரம் துலக்கணும், துணி துவைக்கணும், இந்த வேலை எல்லாம் இருக்கும். எப்படி ஜாலியா இருப்ப? அதெல்லாம் பண்ணிடுறேன். அடச்சி சீ சீ படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். வேலைக்கு போறதா பஸ் கஷ்டம், வீட்ல இருக்க வேலை பாத்துக்கிறேன். வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் தான் இருக்கு. அதானே பார்த்தேன். நீயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதாவது எனக்கு பக்குன்னு. காலையிலனா எழுந்து அலாரம் வைக்கணும். அது எழுந்து ஹெச்ஆர்ட்ட போய் டைமிங் கேட்கணும், ஒரு நாள் பர்மிஷன் கேட்கணும். இதுல வீட்ல இருந்தா யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க சார். தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுருவாங்க. என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா
அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க ராஜா. கல்யாணம் பண்ணாத தெரியும். உங்க வீட்டுல இந்த ஆசையை சொன்னப்ப என்ன சொன்னாங்க? வீட்டோட கணவரா இருக்கணும்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரியே அவ பின்னங்கால் புடவையில் அடிபட உளுந்தடிச்சு ஓடி போடுவா. திட்டினாங்களா? யார் திட்டினா? அம்மா திட்டினாங்க. அம்மாவா? என்ன சொன்னாங்க? உங்க அம்மாவா? ஓஹோ, ஓகே ஓகே, மைக் கொடுங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஏதோ வச்சிட்டு இருக்கேன். உங்க மகன் நான் வீட்டோட கணவரா இருக்க போறேன், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேன்னு சொன்ன உடனே உங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்ன? உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. இப்போதைக்கு அப்படிதான் இருக்கும், இன்னும் கல்யாணம் ஆகல. அது ஆகலமா? இப்போ உங்க பையன் உங்ககிட்ட சொல்றான், அம்மா நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேம்மா அப்படின்னு சொல்றான். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? உங்க பையனை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க? நான் அப்படிலாம் இருக்க கூடாது, அப்படி இருந்தா மரியாதையா இருக்காது வீட்டோட இருந்தா. அப்போ நீ என்ன நினைக்கிறே? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? சும்மா இப்ப வயசு இருக்கிறதால கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு மாசம் 3 மாசம் தான் அந்த இதெல்லாம். முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. அப்புறமா என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்த டயர்டா இருக்குது, நீ டீ போட்டு கொடு. போக பழகிருங்க சார். சமைக்கிறது சாணி எல்லாம் கூட தயாரா இருக்கா? ஒரு நிமிஷம். போக பழகிருங்க சார். அப்படி மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு மாத்த முடியாதுமா, கஷ்டம். நீங்க மாறிக்கீங்க. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஓகே, வேற. நான் வந்து 3 பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த 3 பிசினஸ்மே வந்து வேரியஸ் பிசினஸஸ். சோ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாத தொழில்கள் தான். ஒரு நாளைக்கு 24 hours பத்தல தேயா பறக்குறேன். 1 minute 1 lakh எனக்கு. நான் வந்து மிகவும் பொறுப்பான ஆளா இருந்துக்கணும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ கேன் ஹேண்டில் த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ரெஸ் தான் என்னோட மிகப்பெரிய மெடிசனா நான் ஃபீல் பண்றேன். சோறு நீர்லாம் சாப்பிடுறது இல்ல. காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. சோ என்னோட பர்சன் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஏன்னா நான் தாங்கிக்கிறேன், என்னால ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க, ஓசி குடிக்கலையற. வீட்டுக்குள்ள வரும்போதே இவரு என்னோட பசங்க அவங்களா ஜாலியா விளையாடிட்டு இருந்தா எனக்கு அதை பார்க்கும்போது அது ஹாப்பி. எனக்கு அவ்வளவுதான் வேணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா இந்த வீட்டோட பூந்தோட்ட காவல்காரன். வீட்டுல 2 பேருமே ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேண்டாம். என்னோட கணவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத கணவரா இருக்கும் போது நான் அதை வந்து பார்த்து ரசிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஊரெல்லாம் என்ன குமார்னு கூப்பிடுறதுக்கா? மூஞ்சில காரி துப்பானுங்க. வீட்டோட கணவருங்கிறது வேற, பொறுப்பில்லாத கணவருங்கிறது வேற. நீங்க வீட்டோட கணவரை பொறுப்பில்லாத கணவரோட மிக்ஸ் பண்றீங்க. இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. நான் பொறுப்பில்லாத கணவர் அப்படின்றது எதை மீன் பண்ணி வரேன்னா, பொறுப்பில்லாததுன்றது பினான்சியல் அண்ட் சொசைட்டியை பத்தியான கவலைகள் பெரிதளவு இல்லாத ஒரு கணவரா. நான் ஒரு மாதிரி எருமாடு மாதிரி சுத்திட்டு இருப்பேன். அப்படியே உண்மையாவே எதுவுமே தெரியாது, அவரோட சும்மா சுத்திட்டு இருப்பேன். ஷீஸ் டேக் கேர் அப்படின்ற என் மேல ஒரு பெருந்தளவு நம்பிக்கை கொண்ட ஒரு கணவரா இருக்கிறத தான் நான் யோசிக்கிறேன். நான் பொறுப்பில்லைன்னு மீன் பண்ணது அந்த மாதிரி. அப்படியா? அப்படித்தான். உங்களோட பொறுப்பு இல்லங்க டெஃபினிஷன் அர்த்தம் என்னன்னா, வீட்ல எவ்வளவு செலவாகுது, வீட்ல எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது, அத பத்தின ஒரு கேர் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு மனுஷனா இருந்தா போதும். அவ என்ன பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு ஆண்மகனுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியமா நான் பாக்குறேன். இனிமே தாண்டா உங்க டவுசர் கிழியும். உங்களோட கணவர் சம்பாதிக்கணுங்க கட்டாயம் இல்ல, சம்பாதிக்கணும் நினைச்சா சம்பாதிக்கட்டும், இல்லனா வேண்டாம். கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். சம்பாதிக்கணும் நினைச்சா சம்பாதிக்கட்டும், இல்லனா வேண்டாம். சம்பாதிக்க வேண்டாம் சார், சம்பாதிக்கவே வேண்டாம். அவன் என்ஜாய் பண்ணிட்டான் அவன் லைஃப், நான் தான் பாத்துக்கிறேன்ல. இந்த மாவட்டத்துல உள்ள கைநாட்டுல இருந்து பிஎஸ்டி படிச்ச வரைக்கும் அத்தனை வேலை இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. நீ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. எனக்கு வந்து என் குழந்தையோட குழந்தையா இன்னொரு பெரிய குழந்தையா நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவு மட்டும் தான். அவன் இருந்து அவன் வாழ்க்கையை முழுவதுமா வாழ்றதுக்கு என்ன என்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ. சோடாவா ஊத்துற? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? ஏங்க நீங்க தான சோடா ஊத்தி தான குடிப்பீங்க. அந்த சப்போர்ட்ட ஒரு மனைவியா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்ப சொல்றீங்கம்மா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்வீங்களா? கண்டிப்பா சரி. பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லடா. ஐயோ அதை வாயால சொல்ல முடியல. கல்யாணம் ஆகாதவன மைக் பாஸ் பண்ணுங்க. நான் இங்க இருக்க எல்லாருமே வந்து வர்க்கிங், நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்க ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க கிட்ட உனக்கு வீட்ல இருக்க விருப்பம் இருக்கா, உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருக்கா, எல்லாமே கேக்குறோம். தப்பி தவறி வெளியே போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். பட் ஒரு ஆண் கிட்ட அதை கேட்கறதுல நம்மளே சொசைட்டி அவங்க மேல நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு புஷ் பண்ணிடுறாங்க. நான் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தெய்வமே தெய்வமே, இதெல்லாமே செகண்டரி. எவ்வளவு சம்பாதிக்கலாம். அவருக்கு வேலைக்கு போக பிடிக்கலனா அவரோட ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணணும். என்னத்தா உன் புருஷன் என்ன ஊர் சுத்த கிளம்பலையா? இந்தா போயிட்டியாப்பா.
படிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே வரல, ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் திருமணம். சோ இந்த ஸ்டேஜஸ்க்குள்ளேயே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்க மாதிரி நினைக்கலன்னு கேக்குறேன். தம்பி, வெளிநாட்டுக்காரன் செக்ஸ்ல எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுக்காரருக்கு முதலீடுனா என்னன்னு தெரியல. இதே வயசுல இருக்க பையன் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க இதே பதில் தானே சொல்லுவாங்க. மாட்டுனாடா மானஸ்த. என் கணவர் வந்து ஹவுஸ் வீட்ல இருந்த கணவரா இருந்தா ஓகே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். 200 ரூபாய் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கணும், தெரியுமா? கால்னா கேட்கப்படாது. அவங்க வந்து என்னோட வைஃப் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல, ஒர்க் பண்ணனால பரவாயில்ல, என்ன நல்லா பாத்துக்கிற வைஃபா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நான் ஏது இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. இந்த 4 பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? தெரிஞ்சவங்க எல்லாரும் இன்னும் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் அவங்க இந்த ரியாலிட்டிக்கு வரல. லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு எதையும் சாதிக்கலாம்னு பார்த்தா டெய்லி உன்ன சமாளிக்கிறது பெரிய சாதனையா இருக்கு. ஏன்னா அவங்க அப்படி பாத்துக்கணும், அவங்க அப்படி இருப்பாங்க, நான் அவங்களை டேக் ஓவர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த கற்பனையிலேயே இருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இங்க பாரு ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. வேணா அடுத்த ஜென்மத்துல ட்ரை பண்ணி பாப்போம். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நாள் சொல்லுவாங்க அப்படி? இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். கேட்கறது கடம்பாக்கே கையில துப்பாக்கி நானா? எவ்வளவு நாள் அப்படி சொல்றது இல்லைங்க சார். ஒரு நாள் நல்லா இருக்கும், 2 நாள் நல்லா இருக்கும். அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கம்மியாயிரும். இந்த காலத்து இளைஞங்க பூரா வெக்கம், மானம், சூடு சொன்னேன்னா பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. கண்டிப்பா கம்மியாகும். அவங்க வைஃப் மேல ஒரு ஜெலஸ் வந்துரும். இவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க, ஆனா நம்ம வீட்டுல டம்பா இருக்கிறோமே ஒரு ஜெலஸ் வந்துரும். கேவலம் ஒரு 30 ரூபா காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. அப்ப வீட்டுல கான்ஃபிளிக்ட் ஜாஸ்தி ஆயிரும். இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க, இப்போ நீங்களும் பிஇ படிச்சிருப்பீங்க, உங்க ஹஸ்பண்டும் பிஇ படிச்சிருக்கலாம். அவர் சேல்ஸ் ரெப்பா ஜாயின் பண்றாரு. டேய் பழனி, நீ வடக்கு பக்கம் போ, நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். இன்னைக்கு ஆளாளுக்கு 10 டியூப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் ஆயிட்டாரு. நீங்க இட்லி சுட்டீங்க, தோசை சுட்டீங்க, இட்லி சுட்டீங்க, தோசை சுட்டீங்க. இந்த இன்செக்யூரிட்டியா உங்களுக்கு வராது. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையில இருந்து நீங்க புத்திசாலித்தனமா பேசுறது நீங்க ஒரு நாள் ஐயா. அவர் காட்டுக்கு போறாரு, அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை வளர்த்துக்க போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்னதான் பாத்துக்கிட்டாலும் அம்மாவோட அரவணைப்பு அப்பா கிட்ட இருந்து கிடைக்காதுங்க சார். ஏன்? பசிக்குதா? அப்படியே தூக்கி போட்டு மிதி. அதானே அது ஆத்தா எல்லா நேரத்துலதான் பசிக்கிறது, பேல வர்றது, ஓல வர்றது எல்லாம். உண்மையா சொன்னா ஒரு ஆண் மகன் கிட்ட தான் எல்லா குழந்தைகளுக்கும் அதிகமான பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும், பொறுப்பு இருக்கும். எல்லாமே ஒரு ஆண் மகன் கிட்ட அதிகமா இருக்கும். இழுச்சாங்க ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இதுல பாருங்க, இதுல ஆனாலும் பண்ண முடியும். நம்ம விடுறதே இல்ல. நான் சோறு ஊட்டிக்கிறேன் குழந்தைக்கு, ஏன் அப்பதான் ஊட்டட்டுமே. நல்லா இருக்கவே நம்மளும் நம்ம பிள்ளைகளும் சாப்பிடுவோம். நல்லா இல்லாத நம்ம பொண்டாட்டிய வாயில ஊத்தி விட்டுருவோம். ஏன் விடுறது இல்ல? நான் குழந்தை குளிக்க வச்சுக்கிறேன், ஏன் அப்பதான் குளிக்க வைக்கட்டுமே. நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன், ஏன் அப்பதான் கூட்டு போட்டுமே. இன்னும் 2 மாசம் தொடர்ந்து வேலைக்கு போனோம்னு வெயி, மொத்த வேலையை அவங்களே பாத்துருவாங்க. அப்புறம் நமக்கு கவலையே கிடையாது. எல்லாமே நானே பண்றேன் நீங்க எடுத்துட்டு பையன் அப்பா பொறுப்பு இல்ல, அப்பா கிட்ட அரவணைப்பு இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? இதோ பாரு மாலு, ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிற வேலை வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்துறோம். அப்பா கிட்ட அரவணைப்பு இருக்குன்னு சொல்லல, அம்மா கிட்ட கிடைக்கிற அரவணைப்பு அப்பா கிட்ட கிடைக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விட்டாதானே அவகிட்ட கிடைக்குதா இல்லன்னு பாக்க முடியும். அதுக்கு தாண்டா சொல்றேன், ஆம்பளைங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ காலையிலேயே தான் வீட்டை விட்டு கிளம்பியாரு. அவங்க சொல்ற பையனா, நீங்க குழந்தைய எப்படி வளர்க்குறீங்க வச்சுதான் இருக்கு. நீங்க வந்து அப்பா கிட்டே கொடுத்து வளர்த்து பாருங்க, அவங்க அப்பா கிட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்க. நாங்க பொறுப்பேற்றுக்கிறவியா, விட்டு கொடுக்கறவியா, அதனால கெட்டு போயிட மாட்டோம். பிள்ளை குட்டிகளா நல்லா இருக்கணும்யா. நீங்க என்னன்னா குழந்தைய உங்ககிட்டே வச்சு சாப்பாடு கொடுக்கறதுனால அம்மா கிட்ட தான் சாப்பிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கிறோமா பொண்டாட்டி பிள்ளை பத்தி? என்னமா நினைக்கிறேன். இப்ப இவங்க சொல்ல என்னன்னா, குழந்தை வளர்ப்புல அம்மா கிட்டயே போக முடியாது, அப்பாவால குழந்தைய கவனிச்சுக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாத்துலயுமே. பாரு, பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. எங்கடா வாத்தா? அப்படி உண்மைதானா? ஆண்களால குழந்தை வளர்ப்புங்கிறதுல அம்மா கிட்டே நெருங்க முடியாதா? அதுல இருக்க சிரமங்கள் என்ன? இவ்வளவு பேசுறாங்களே, புள்ள பெத்துக்கிற வலிய தாங்க முடியுமா இவங்களால? அன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுங்களுக்கு வலி. என்னோட குழந்தைக்கு நான் தான் சாப்பாடு விட்டுறேன், நான் தான் டைப்பர் போடுறேன், அவ பாத்ரூம் நான் தான் கழுவி விடுறேன். அப்படி சொல்ற என் சிங்க குட்டி. அவளை ட்ரெஸ் பண்றேன், அவளை வெளியே கூட்டு போறேன், என் குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. சொல்றேன் சார், சொல்றேன். நான் இவ்வளவு நான் பண்ணாலும் ஆனா என்னோட குழந்தை நைட்டு தூங்கும் போது அது பால் குடிக்க தேடுறது அவங்க அம்மாவை தான் சார், என்ன கிடையாது. ஆனா என்னோட குழந்தை தூங்கும் போது அது பால் குடிக்க தேடுறது அவங்க அம்மாவை தான் சார், என்ன கிடையாது. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. உண்மையில புரியல. பால் குடிக்க முடியாது, அம்மா கிட்ட தான் குடிக்க முடியும், அம்மா அப்பா கிட்ட குடிக்க முடியும். இதுக்கு என்ன கை தட்டுறீங்க? ஏமாமா, தாய்ப்பால் இவன் கொடுக்காம வேற யார் கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் சார் நான் கேக்குறேன். அப்ப அவங்க வேலைக்கு போயிட்டானா அந்த குழந்தை எங்க சார் போகும்? சரி, இப்ப நீங்க சொல்றதுக்கு ஒரு சொல்யூஷனே சொல்ல முடியும். இப்ப ஃபீடிங் கூட 1000 வழிகள் இருக்கு. அத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். அப்படி சொன்னா உனக்கு இப்போதைக்கு ஒரு தெளிவு பிறக்கும். பம்ப் பண்ணி பால் கொடுக்கலாம், அது மாதிரி 1000 வழிகள் இருக்கு. என்ன எல்லோடா நான் பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பயாலஜிக்கலா இயற்கையே கொடுத்தது என்னன்னா, பால் ஊட்டும் சக்தியை வந்து அவங்களோட அம்மா கொடுத்துருக்காங்க.
இது ஒரு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீங்க சில்லியா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஒரு குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சி அது பெறணும் அப்படின்னா 3 வயசு வரைக்கும் கட்டாயம் வந்து தாய்ப்பால் குடிச்சிருக்கணும். 5 வயசு வரைக்கும் அதனோட அம்மா கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருந்துச்சு. அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.